Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிடுறதுக்கு 3 வகையான சட்னி நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து பாருங்க, மேல இருக்கிற அந்த கருப்பு இல்லாம நான் வந்து வெறும் வெள்ளையா இருக்கிறத மட்டும் நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது போல தேங்காய் நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம்னா சட்னி வந்து நல்லா வெள்ளையா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கொஞ்சமா பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, முந்திரி பாருங்க ஒரு 5 துண்டு எடுத்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய். இப்போ எடுத்துருக்கிற எல்லா பொருளையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சட்னி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் மேலே இருக்கிற அந்த ஓடு ப்ரௌன் கலரில் இல்லாமல் நம்ம துருவி எடுத்ததுனால தேங்காய் சட்னி பார்க்கவே எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். சட்னி தாளிக்கிறதுக்கெல்லாம் அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேணாம், சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு நம்ம கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹோட்டலெல்லாம் தேங்காய் சட்னியில் வெறும் கடுகு தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் அந்த சட்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கும். என்ன அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா கடுகு அதிகமாக சேர்த்துருப்பாங்க. அதனால தான் அந்த தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குறது. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா 6 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு தக்காளி. ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடேறினதும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் எடுத்துருக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வறுபட்டதும் பூண்டு போட்டுக்கிறேன், வரமிளகாய், சின்ன வெங்காயம். எடுத்த ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே எடுத்துருக்கிற புளியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். இப்போ நான் 5 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்னி வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கின அதே கடாயில் இப்போ நான் வந்து சட்னி வதக்கிக்கிறேன். கடாய் சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நான் அதை அலசி ஊற்றிடுறேன். உப்பு வந்து இது வரைக்கும் நம்ம சேர்க்கல, இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா கொதித்து மேலே வந்து தெரிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். பாருங்கள், நான் வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் சட்னி டேஸ்ட்டாக. எண்ணெய்லாம் பாருங்கள் அப்படியே மேலேயே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சூப்பராக வந்திருக்கு சட்னி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது போல் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னின்னு சொல்லலாம் சின்ன வெங்காயத்தில் நம்ம செஞ்சதுனால. இப்போ அடுத்ததான் நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் 5 எடுத்து சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் எடுத்துருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் 2ஐயும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் வந்து வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் நான் இதை. இது கூடவே நம்ம எடுத்துருக்கிற புளி சேர்த்துக்கலாம்.
நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த வரமிளகாவும் சேர்த்துக்கணும். இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நான் வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வெங்காயம் பூண்டு வதக்கின அதே பேனை யூஸ் பண்ணி நான் இப்போ சட்னியை வதக்கிக்கிறேன். நம்ம சட்னியை வந்து வதக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே தாளிக்கிறதா இருந்தால் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சட்னியை வதக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல, சட்னியில் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இந்த சட்னி வந்து ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பூண்டு யூஸ் பண்ணி நம்ம நல்லா காரசாரமாக சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 விதமாக நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். ஒன்று வந்து தேங்காய் சட்னி, இன்னொன்று சின்ன வெங்காய சட்னி, இன்னொன்று பூண்டு சட்னி. மொத்தம் 3 வகையான சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 3மே 3 விதமான டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டு சின்ன வெங்காயமெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போயும் நம்ம வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி இது போல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாகவும் நீங்கள் சட்னி எல்லாம் செய்யுங்க. நான் வந்து இப்போது இட்லி செஞ்சுருக்கேன். இட்லிக்கு அந்த 3 சட்னி நான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு 3 வகையான சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. எப்பயும் நம்ம ஒரே சட்னியை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி 2-3 வகையில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காய சட்னியை நான் வச்சுக்கிறேன். இது போல் நம்ம வித்தியாசமாக வெரைட்டியாக நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.